அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 29ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவரையோ அவர் நேசிக்கிறார். 29ஆம் வசனம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இங்கே சாலமோன் ஞானி துன்மார்க்கருடைய பலி என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய வழியை கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும் பொழுது அவன் செலுத்துகிற பலியும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை அவர் இங்கே ஆணித்தரமாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீதியை பின்பற்றி நீதிமானாய் வாழ்கிற ஒரு மனிதனை அவர் நேசிக்கிறபடியினால அவன் ஏறெடுக்கிற எல்லா ஜெபமும் அவருக்கு பிரியம் என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய பலி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வராயாக. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் என்று அவர் குறிப்பிடுகிறது. அந்த நாட்களிலே புறஜாதிகள் மத்தியிலே, இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே, அவர்கள் கோவில்களிலே அவர்கள் பெண்களை தேவ தாசிகளாகவும் ஆண்களை ஆண் புணர்ச்சிக்காரர்களாக தேவ தாசர்களாகவும் நேர்ந்து விட்டு அதன் மூலமாக அந்த விபச்சார தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அந்த கோயிலில் செலுத்திவிட்டால் அது புனிதமானது என்கிற ஒரு முறைமை இருந்தது. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் நாளடைவிலே 1 ராஜாக்கள் 14:24 இலட்சையான புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி துரத்திவிடப்பட்ட ஜாதிகளின் அருவருப்புகளின்படி அவர்கள் செய்தார்கள். யோசபாத்தின் நாட்களிலே அவன் அவர்களை அற்றுப்போக பண்ணினான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட முறைமைகளிலே வருகிற வருமானத்தை துன்மார்க்கத்தினால, ஒரு வேசித்தனத்தினால, எபிரேயருடைய வழக்கத்தின்படி அவர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்களை நாய்கள் என்று அழைத்தார்கள். ஆகவே நாயின் கிரயத்தையும் என்று இங்கே மோசே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவ தாசர்களாலும் தேவ தாசிகளாலும் வேச்சாரர்களாலும் ஆண் புணர்ச்சிக்காரர்களாலும் வருகிற பணங்கள் மற்றும் தவறான வழிகளிலே ஈட்டப்படுகிற பணங்கள், துன்மார்க்க சிந்தையோடு கூட ஈட்டப்படுகிற எந்த ஒரு பணத்தையும் நீ என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து செலுத்திவிட்டால் உலக மக்கள் நினைக்கிறார்களே, உலகத்தினுடைய தொழுகைகளை நடத்துகிறவர்கள் நினைக்கிறார்களே, அதே போல் இது பரிசுத்தமாகிவிடும் என்று நினைக்காதே. உன்னையே அருவருக்கிற நான் உன்னுடைய பலிகளையும் நான் அருவருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை இங்கே சாலமோன் நினைவூட்டுகிறார். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, அவன் செலுத்துகிற பலியும் கர்த்தருக்கு அருவருப்பானதாக தான் அந்த சிந்தனையோடு கூட ஆண்டவருடைய முறைமைகளை மாற்றி புதிய ஏற்பாட்டிலே இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஆலயத்திற்குள்ளேயே கொண்டு வந்து அங்கே விற்பனை செய்து பலிகளின் பொருள்களை விற்பனை செய்தவர்களை ஆண்டவர் அடித்து விரட்டுகிறதை பார்க்கிறோம். சவுக்கை உண்டு பண்ணி என்னுடைய பிதாவினுடைய வீடு ஜெப வீடு எனப்பட்டிருக்கிறது, அதை கள்ளர் குகையாக்குகிறீர்களே என்று ஆண்டவர் விரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே துன்மார்க்கருடைய வழிகள், துன்மார்க்கத்தினால் வரக்கூடிய பணத்தை, துன்மார்க்கத்தினால் வரக்கூடிய காரியங்களை ஆண்டவருக்கென்று ஊழியங்களுக்கென்று மற்ற காரியங்களுக்கென்று செலவு செய்துவிட்டால் நான் நீதிமானாய் மாறிவிடுவேன் என்று சொல்லி நினைக்கலாம். முதலில் அவனுடைய வழிகள் திருந்தின பின்பு அவன் பலி செலுத்தினால் ஆண்டவர் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்ட பின்பு பலி செலுத்தினால் அதை அங்கீகரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. ஏசாயா 1:11-13 எல்லாம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம், இன்றைக்கு கடமைக்கென்று சென்று சக்கிரம சிந்தையோடு கூட போய் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்தினா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் உள்ளமோ தூரமாக இருக்கிறது, நீங்கள் அருவருப்பானவர்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 6:20 சொல்கிற உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பழிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆமோஸ்ல சொல்லுகிறார்.
ஆகவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 66:18 சொல்கிறாரு, என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். துன்மார்க்கருடைய எண்ணங்கள், துன்மார்க்கருடைய யோசனைகள், துன்மார்க்கருடைய செயல்கள், இவைகளின் மூலமாய் வருகிற ஈட்டப்படுகிற இந்த பணங்களை ஆண்டவர் அருவருக்கிறவராக, அவருடைய வழிகளை அருவருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நீதிமான்களை அவர் நேசிக்கிறவராக, அவர்களால் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை, அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களின் மேலே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்கிற நாட்களில் குறை தீர்க்கிற நாள், மனு வாங்குகிற நாள் என்று சொல்லியெல்லாம் நம்மை ஆளுகிறவர்கள் நடத்தி அநேகர் இடத்துல மனுக்களை வாங்கி அவர்களுடைய காரியங்களை அவர்கள் முடித்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த எதிர்பார்ப்போடு வாங்குகிறார்கள், எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட வாங்குகிறார்கள், கடமைக்காக அதை செய்கிறார்களா இல்லது அவர்கள் மனமு வந்து செய்கிறார்களா என்று நமக்கு தெரியாது. நமக்கென்று கொடுக்கப்பட்ட நாளில் நம்முடைய குறைகளை எழுதி அப்ளிகேஷனில் கொண்டு போய் கொடுத்து, இந்த குறை இருக்குது இதை தீர்த்து வைங்க, அந்த குறை இருக்குது தீர்த்து வைங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சாலமோன் ஞானி நம்மை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அவ்வளோ ஆசையாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அருமையாக நமக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கொஞ்சல்களையும் கெஞ்சல்களையும் கேட்டு நமக்கு உடனே பதில் தருகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாருடைய ஜெபங்களின் மேலும் அவர் பிரியமாக இருக்கிறவர் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய சிந்தனைகளில் அக்கிரம சிந்தை இல்லாதபடி நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டு அவரிடத்தில் நெருங்கி வந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றும் பொழுது நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம், செம்மையானவர்களாய் மாற்றப்படுகிறோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்படிப்பட்டவர்கள்தான் நீதிமான்கள் என்று வேதம் அங்கீகரிக்கிறது. நீதியை செய்கிறவர்களாக, தேவ பக்தியுடையவர்களாக, விசுவாசமுடையவர்களாக, அன்புடையவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் மாறும் பொழுது 1 யோவான் 3:22 சொல்லப்படுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகம் தர முடியாத, உலகத்தால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதற்கு பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள், அக்கிரம சிந்தனைகள் நம்மை விட்டு நீக்கப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அதனால் அவர் நம்மை நேசிக்கிறவராக, அருவருக்கிறவர் அல்ல, நம்மை நேசிக்கிறவராக மாறிவிடுகிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வசனங்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். கடைபிடிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய்